கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை படைத்த தேவனுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. விலையேற பொக்கிஷம் நீங்கள். உலகத்துக்கு நீங்கள் யார் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் அழகை பார்க்கிறான், தேவன் உன் இருதயத்தின் அழகை பார்க்கிறார், உன் பரிசுத்தத்தை பார்க்கிறார். நீ ஏழையா பணக்காரா என்று மனுஷன் பார்க்கிறான், தேவன் உன்னை அப்படியெல்லாம் பார்ப்பதில்லை. நீ வெளியேற பெற்ற பொக்கிஷம், தேவனுக்கு நீ கிடைத்த அருமையான ஒரு பாத்திரம். அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் தெரியுமா? அவர் தன் உயிரையே கொடுத்து உன் ஜீவனை மீட்க அளவுக்கு அவர் நேசித்தவராய் இருந்தார். இன்னும் நேசிக்கிறார், இனியும் நேசிப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், என்னை எல்லாரும் ஒதுக்குகிறார்கள், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் தேவன் என்னை பற்றி நல்லாக புரிந்திருக்கிறார். என் தேவனுக்கு நான் யார் என்று தெரியும் என்று நீங்கள் தைரியமாக இருங்கள். உங்கள் பரிசுத்தத்தை மாத்திரம் என்றைக்கும் விட்டுவிடாமல் இன்னும் பரிசுத்தத்தை நாடி ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாய் இருங்கள். நன்றி.